வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், BHMS ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சிகேடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன? அது சிகேடினா குரோனிக் கிட்னி டிசீஸ். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறுநீரக செயலிழப்புக்கு என்ன காரணம், அதுக்கான அறிகுறிகள் என்ன, அதுக்கான உணவு முறைகள் என்ன, எந்த ஸ்டேஜ்ல இருந்தா கியூரபிள், இதுக்கு டயாலிசிஸ் மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா இல்ல வைத்திய முறைகளும் இருக்கா? இந்த பலவிதமான கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் விதமா இருக்கும் இந்த பதிவு. முதல்ல குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படின்றது என்னன்னாங்க, இந்த சிறுநீரக செயலிழப்பு இது வரத்துக்கான பிரதான காரணம், முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம வந்து சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா டயபெட்டிக் மெலிட்டஸ், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது சக்கரை வந்து 20 வருஷம் ஆனாதான் அன்கண்ட்ரோல்டா இருக்குமா? அப்படிலாம் கிடையாதுங்க. சக்கரை வந்து 2 வருஷம் 3 வருஷத்துல அன்கண்ட்ரோல்டா இருக்க டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட்ஸ் கூட நாங்க நிறைய பாக்குறோம். பொதுவா வந்து பாருங்க, இந்த அன்கண்ட்ரோல்டா இருக்கு, பெருசா அவங்க வந்து உணவு முறையில கவனம் செலுத்தல, கரெக்டா வைத்தியம் பண்ணல, மருந்து மாத்திரை சாப்பிடல அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, இந்த டயபெட்டிக் லெவல்ல ஒரு பிளக்சுவேஷன் வரும். அது வந்து ரொம்ப ஹையும் ஒரு லோ கிராஃபும் காமிக்கும். இந்த லோ கிராஃப் பெருசா வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் கிடையாது, சில பல அறிகுறிகள் தான் கொடுக்கும். ஆனா இந்த ஐ கிராஃப் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கிட்னிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நெஃப்ரான்ஸ் அப்படின்றதுக்கும், அந்த நெஃப்ரான்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்னில இருக்கக்கூடிய செல்கள். அந்த நெஃப்ரான்ஸ்ல குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் அப்பேரட்டஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. அதுதான் கிட்னி வந்து பாருங்க டீடாக்சிஃபைங் ஒரு யூனிட்டா தான் கருதப்படுது இல்லைங்களா? உடல்ல இருக்க கழிவுகள்ல வெளியேற்றதுல கிட்னிக்கு முக்கியமான பங்கு இருக்கு. அப்ப அந்த குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் அப்பேரட்டஸ்ல குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் மெம்பரேன் அப்படி இருக்கு. அந்த மெம்பரேன் வந்து பாருங்க கழிவுகளை வடிகட்டும். அந்த மெம்பரேன்ல வந்து பாத்தீங்கன்னா டியூ டு ஹை பிளக்சுவேஷன் ஆஃப் சுகர் அந்த மெம்பரேன் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுது. இப்படி ஒரு நெஃப்ரான்ல பாதிப்பு, 2 நெஃப்ரான்ல பாதிப்பு, இப்படி கிட்னியில பல நெஃப்ரான்கள் பாதிச்சு ஒரு ஸ்டேஜ்ல சிறுநீரக செயலிழப்பு அப்படின்ற நோய்க்கு கொண்டு போய் விடுது. இது ரொம்ப முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா பிளட் பிரஷர், ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ரத்த அழுத்தம், அதிகப்படியான ரத்த அழுத்தம், அதை வந்து ரத்த கொதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிகப்படியான ரத்த அழுத்தம் என்ன ஆகுது அப்படின்னா, கான்ஸ்டன்டா ஹை பிளக்சுவேஷன் இருக்கு அப்படின்னும் போது அது கிட்னிஸை பாதிப்படைய செய்யுது. பொதுவாவே வந்து பாருங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க, அம்மா எங்களுக்கு 170 180 210 கூட ரெகுலரா இருக்குமா, நாங்க மருந்து மாத்திரையே சாப்பிடுறது இல்ல அப்படிம்பாங்க. உணவு முறையிலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்படிம்பாங்க. உணவு முறையில கண்ட்ரோல் பண்றது அப்படி 100% தப்பு கிடையாதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, எங்களை மாதிரி ஆயுஷ் டாக்டர்ஸ் வந்து உணவு முறையிலேயே கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்றதுதான் வந்து ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்றோம். ஆனா மருந்து மாத்திரையினோட தயவுனால ஒரு நார்மல்சி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அப்புறம் உணவு முறைகள்ல கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது நாங்க சொல்லுவோம். இனிஷியலி மருந்து மாத்திரைகளோட கூட உணவு முறைகள் அப்படின்றத ஃபாலோ பண்ணும். இப்ப கான்ஸ்டன்டா வந்து அந்த 180க்கு மேல போது 200 210 அப்படின்னு வரும்போது ரீனல் த்ரெஷோல்ட் லெவல் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. எவ்வளவு அடிச்சாலும் கிட்னி தாங்குமா? தாங்குறது இல்ல. ஒரு அளவுக்கு மேல அது தாங்காது. 180க்கு மேல பிபி நம்மளுக்கு கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா சிறுநீரக செயலிழப்பை நோக்கி போகும். புரியுதுங்களா? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா மாத்திரைகள்லயும் வந்து பாருங்க, நம்ம மக்கள் இந்த ஃபீவர் ரெடியூசர்ஸ், வலி நிவாரணி மாத்திரைகள், அதே மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா எடுப்பாங்க. இதுல இந்த ஃபீவர் ரெடியூசர்ஸ் வந்து ஓவர் டோஸ் எடுக்கும் போது அதுலயே அவங்களே கொடுத்திருப்பாங்க, ஓவர் டோஸ் ஆஃப் திஸ் ஃபீவர் ரெடியூசர் கேன் இன்ஜூர் லிவர் அப்படின்னு. அதையும் மீறி நம்ம எடுப்போம். அதுக்கும் மேல வந்து பாருங்க, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் அளவுக்கு அதிகமா எடுக்கிறாங்க. ஒரு டாக்டர் போய் பாக்குறாங்க, அவங்க பிரிஸ்கிரைப் பண்ற டோஸை விட இவங்க மல்டிபிளா எடுக்கிறாங்க அப்படின்னும் போது அது கிட்னி ப்ராப்ளம் நோக்கி போகுது. முக்கியமான இங்க டெஃப்ட் யாரு அப்படின்னா ஸ்டெராய்டு வந்து பாருங்க, நிறைய டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்றதே இல்லை. இஃப் இட் இஸ் நெசசரி தே ஆர் பிரிஸ்கிரைபிங் ஸ்டெராய்டு. அந்த ஸ்டெராய்ட்ஸை டாக்டரோட நாலேஜ் இல்லாம அளவுக்கு அதிகமா எடுக்கும் போது அது கிட்னி டிசீஸ் நோக்கி போகுது. இதுக்கும் மேல வந்து பாருங்க, சம் டாக்ஸின்ஸ், பாம்பு கடி, அதுக்கு சரியான வைத்தியம் பண்ணல, விஷ ஜீவன்கள் கடி சரியான வைத்தியம் பண்ணல, ஓவர் ஆல்கோலிக், இப்படி நிறைய வந்து நம்ம காரணங்கள் அடிக்கிட்டே போலாம். அடிக்கிட்டே போகும்போது இந்த பதிவு ரொம்ப பெருசா போயிடும். அப்ப நான் ஷார்ட்டா ரொம்ப முக்கியமான காரணங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கிட்னி டிசீஸ்ல என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும், இது மேடம் மதுரம் சேகர் சொல்லுவாங்க. அதாவது கிட்னி டிசீஸ்ல என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கு, அதுக்கு என்னென்ன மாதிரி உணவு முறைகள் நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படின்றத அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. கேளு. வணக்கம் நேயர்களே. கிட்னி ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்க்கு எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக காலையில் தூங்கி எழுந்தவுடனே முகத்தில் வீக்கம் தெரியும். அப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஜேர்னி பண்ணுறோம், உட்காந்துருக்கோம், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை கால் தொங்க போட்டு உட்கார சூழலில் கால் வீக்கம் வரலாம். உடல் முழுவதும் அரிப்பு ஏற்படலாம். ரொம்ப டயர்டாக இருக்கும், ரொம்ப டென்ஷன் ஆவாங்க,
ரொம்ப கோபப்படுவாங்க. அப்புறம் பசிக்கும், சில நேரம் சாப்பிட முடியும், பல நேரங்களில் பசி எடுக்கும், சாப்பிட முடியாது. குமட்டல் இருக்கலாம், வாந்தி இருக்கலாம், தலை சுத்தல், மயக்கம் இருக்கலாம். அது மாத்திரம் இல்லை, யூரின் போகும்போது நுரையுடன் சிறுநீர் கழிதல் இருக்கும். அதாவது ஜென்ரலாக யூரின் போவாங்க, ஆனால் நுரையுடன் சிறுநீர் கழிதலும் கூடவே அவங்களுக்கு அந்த யூரின் வந்து பேட் ஸ்மெல்லோட சிறுநீர் போகும். சிறுநீர் அளவு கூட குறைவாக போகலாம். இதெல்லாம் வந்து நமக்கு இந்த கிட்னி பாதிப்புனால யாருக்கு பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும். இது மாத்திரம் இல்லை, வயிறு உபசம், விக்கல், சில நேரங்களில் அநேக பேஷண்ட்க்கு குளிர்காய்ச்சல் போல ஏற்படும். மேக்சிமம் கிட்னி பேஷண்ட்க்கு அனிமிக்கு பிளட்டு வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவாக காணப்படும். இதெல்லாம் அறிகுறிகள். இவங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யூரியா, கிரியேட்டினைன், யூரிக் ஆசிட், ஹீமோகுளோபின் பார்க்குறோம். இவங்களுக்கு எதனால் கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு அதுவும் நம்ம செக் பண்ணுறோம். பார்க்கும்போது அவங்களுக்கு பிபி, சுகர் எந்த ப்ராப்ளத்தினால வந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த டயட்டு நம்ம சொல்கிறோம். பொதுவாக கிட்னி பேஷண்ட்க்கு அவங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட்டை பொறுத்து தண்ணி கூட அளவாக குடிக்க வேண்டும். அநேக கிட்னி பேஷண்ட்க்கு வியர்வையை வராது, ஏன்னா உப்பு படிந்து அந்த வியர்வை துவாரங்கள்லாம் உப்பு படித்து வியர்க்க செய்யாது. அப்போ இவங்களுக்கு உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட காரணம் அதுதான். இது மாத்திரம் இல்லை, இவங்களுக்கு வந்து உணவு பார்த்தோன்னா நம்ம பாரம்பரிய அரிசிகள் இருக்கு இல்லையா, இப்போ கருப்பு கவனி, சகப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார் அரிசி, இது போன்ற பாரம்பரிய அரிசிகள் அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இவங்களுக்கு வந்து சால்ட் லெவல் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்கணும். ஒரு 3 கிராம்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு அந்த கிட்னி பேஷண்ட் பயன்படுத்தலாம். சமைக்கும்போது எதுலேயுமே உப்பு போட வேண்டாம். சாப்பிடும்போது அதை ஒரு நாள் ஃபுல்லுக்கு அவங்க அந்த 3 கிராம்ஸை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தலாம். முக்கியமாக எடுத்த உடனே காலையில் பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணி, சுரக்காய், இந்த ரெண்டும் சேர்த்தோ அல்லது சுரக்காய் தனித்தனியாகவோ தண்ணி சேர்க்காம அரைத்து சாறு பிழித்து ஒரு 50 ml குடிக்கலாம். அனிமிக்காக இருக்கிறதுனால அருகம்புல் சாறு அட்வைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீர்க்காய்கள்னு சொல்லக்கூடிய வெள்ளை பூசணி, சுரக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், சௌச்சௌ, இது போன்ற காய்கள். இன்னும் மேலும் அந்த கிட்னி பேஷண்ட் எதனால் பாதிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த சில காய்கறிகள் கூட்டி குறைச்சி சாப்பிட்ற மாதிரி டயட் சொல்லுவோம். கீரைகளில் வந்து பொதுவாக, அதனால தான் நீங்கள் மற்ற டாக்டர்ஸ் சொல்கிறது கேட்டிருப்பீங்க, கீரைகள் வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, கீரைகள், காய்கறிகள்லாம் சமைத்து தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம பேஷண்ட் கண்டிஷன் பொறுத்து தான் நம்ம அட்வைஸ் கொடுக்க முடியும். பார்லி கொஞ்சம் எடுத்துக்கலாம், கொள்ளு கொஞ்சம் எடுத்துக்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம காந்திஜி நேச்சர் கியூர் சென்டரில் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம டாக்டர் தீபா சொன்னாங்கல்ல, அவங்க வந்து ஹோமியோ, அதே போல் ஆயுர்வேதா, யுனானி, நேச்சுரோபதி எல்லா டாக்டர்ஸ் இணைத்து நம்ம சிகிச்சை கொடுக்கறதுனால ஒரு பேஷண்ட்க்கும் எந்தெந்த சிஸ்டத்தில் என்ன சிறந்த மருந்துகள் இருக்குது, அந்த நோய்க்கு ஏற்றவாறு என்ன உணவுகள் கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம அட்வைஸ் கொடுக்குறோம். அது மாத்திரம் இல்லை, முடிந்தளவு சன்பாத்து, மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் முத்ராஸ், இதெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். நல்ல நடக்க முடியக்கூடிய பேஷண்ட்னா டெய்லி வாக்கிங் போகலாம். இதே க்ரானிக் டிசீஸ்னால் பாதிச்சிருக்காங்க இல்லையா, அதாவது சிறுநீரக செயல் இழப்பு பாதிப்பு அதிகம் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மூச்சு வாக்கம், குமட்டல், வாந்தி இருக்கலாம், சிறுநீர் போகிறது கூட நிற்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஆகிட்டு உங்களுக்கு டயாலிசிஸ் போடுறீங்க. ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் வந்தால், அதாவது கிரியேட்டின் லெவல் 1 கீழே இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது. 1க்கு மேலே 0.12 இல்லை 3 இல்லை 3 கிராம்ஸு இல்லை கிரியேட்டின் லெவல் 4, 5 அப்படிலாம் இருக்கும்போது ஆரம்பத்திலேயே வந்தீங்கன்னா நிச்சயமாக முடிந்த அளவு டயாலிசிஸுக்கு தள்ளப்படாமல் பாதுகாக்கும் வழிமுறைகள்
நிறைய இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வலியுறுத்துகிறோம். வருமுன் காப்போங்கிற மாதிரி. இப்போது உங்கள் குடும்பத்தில் நிறைய பேருக்கு சுகர் இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்பத்துல இருந்தே நம்ம வராமல் பாதுகாக்கணுன்ற அளவுக்கு கடைப்பிடிக்க முடியும். வந்தவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது பேஷண்ட் கண்டிஷனை பொறுத்து டயட்டு மற்ற ஒருங்கிணைந்த மருத்துவம் நம்ம காந்திஜி நேச்சர் கியூர் சென்டரில் செய்கிறதுனால பேஷண்ட்க்கு படிப்படியாக அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வர வாய்ப்புகள் மிகுதியாக இருக்குது.